அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான உளுந்தரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்துட்டு வெள்ளை உளுந்து ஒரு கப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு முட்டை, பச்சை மிளகா 1 பொடிசாக நறுக்குன்னு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வேணும்னா கேரட்டு, இஞ்சி இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்புறமா இதை வந்துட்டு மாவு புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. மாவை அரைச்சி கலந்த உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடனே சுட்டுடலாங்க. அப்புறமா இது தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிக்கோங்க. இது நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பரட்டி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோன்னு சொன்னால் சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தடை ரெடி ஆகிடுங்க. இது வந்து கருப்பு உளுந்தடையும் செய்யலாம், ரொம்பவே ஹெல்த்தி. இதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.